திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் எனும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 413, அதிகாரம் கேள்வி. இது ஒரு திருவிளையாடல் புராண நிகழ்வு. கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் நாட்டில் பெருமதிப்பு பெற்றிருந்தனர். ஒவ்வொருவரும் வல்லவர்களாக இருந்தாலும் வெவ்வேறு கருத்துடையவர்கள். அதனால் அவர்களுக்குள் ஆணவம் மிகுந்து இருந்தது. தங்களை தாங்களே உயர்வாக மதிப்பிட்டு மற்றவர்களை குறை கூறிக் கொண்டிருந்தனர். ஆகையால் அவர்களில் யார் உயர்ந்தவர் என்பதை இறைவனிடமே முறையிட்டு அறிந்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர். அதன்படி இறைவனிடம் அனைவரும் வேண்டினர். மானுடன் மதிக்கத்தக்க பாடல்களே மாண்புடையவை. இறைவன் வந்து இதில் இடம்பெறக்கூடாது என்பதை அவர்களுக்கு உணர்த்த இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஒரு வழி கூறினார். மதுரை மாநகரில் தனபதி என்ற வணிகன் இருக்கின்றான். அவனது மனைவி குணசாலினி நீண்ட நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாமல் தவம் செய்து உருத்திர சன்மன் என்ற மகனை பெற்றெடுத்துள்ளார். அவன் 5 வயது நிரம்பாத சிறுவன். அவன் வாய் பேச முடியாத பிறவி ஊமை. நீங்கள் அவன் முன் உங்கள் பாடல்களை பாடுங்கள், அவன் உங்கள் பாடலை கேட்டு முடிவு கூறுவான் என்று மொழிந்து அருளினார். புலவர்கள் தயக்கத்துடன், ஐயனே, அவன் ஊமை என்று சொல்கிறீர்கள், அவனால் எப்படி அறிந்து கூற இயலும் என்றனர். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவன் ஊமை என்றாலும் சொற்பொருள் அழகை கேட்டால் தன் தலையசைத்து தெரிவிப்பான் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே புலவர்கள் அந்த வணிகனின் மகனை அழைத்துச் சென்று சங்கத்தில் அமர்த்தினர். அவன் முன் ஒவ்வொருவரும் தங்கள் பாடல்களை பாடினர். சிறுவன் பாடல்களை நுட்பமாக கேட்டு தனது உணர்ச்சிகள் மூலமாக தனது கருத்தை வெளிப்படுத்தினான். நக்கீரர், கபிலர், பரணர் ஆகிய மூவரின் பாடல்களை கேட்கும் போது மட்டும் மெய்சிலிர்த்து தலையசைத்து தன் மகிழ்ச்சியை உணர்த்தினான். சிறுவனின் கேள்வித்திறனை அறிந்து புலவர்கள் அனைவரும் வியந்தனர். அதன் மூலம் நக்கீரர், கபிலர், பரணர் ஆகிய மூவர் மட்டுமே தலை சிறந்த புலவர்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். செவிக்கு உணவாகிய கேள்வியை பெற்றிருப்பவர் இப்பூமியில் வாழ்பவரே என்றாலும் வேள்வித்தீயில் இடப்படும் அபிவுணவை பெறும் தேவர்களுக்கு ஒப்பாவார் என்பதை செவியுணவிற் கேள்வியுடையார் அபியுணவின் ஆண்டாரோடு ஒப்பர் நிலத்து என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். நல்லவற்றை கேட்காதவர் செவிடர், நல்லவற்றை கேட்டு மகிழ்பவர் ஆன்றோர்.